வெல்கம் பேக் குக்கி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுங்க கொஞ்சம் வித்தியாசமான மட்டன் சுக்காங்க. நீங்கள் எப்போவுமே மட்டன் சுக்கா கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து கிராமத்து சைட்லேயும் சரிங்க, எங்கள் ஊர்லேயும் சரி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, நானுக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அது இட்லி, தோசை, இடியாப்பத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுங்க மட்டன் சுக்காங்க. மட்டன் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சின்னதாக ஒரு நாட்டுப்பழம் ஒன்று எடுத்துருக்குறேங்க. அது ஒன்றாவே போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நான் மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. மட்டன் போட்டதையுமே நீங்கள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்காங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டிங்கனாக்கா அது நல்லா வேகுங்க. இப்போ கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு லேசாக வதக்கிட்டு அளவான தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க. மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அளவாக ஊற்றிக்காங்க. உங்களுக்கு இதில் சூப் வேணும்னாலும் சூப் எடுத்து குடிச்சிக்கலாங்க. நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ 10 விசில் விட்டு எடுத்துடலாங்க. குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க. மட்டன் சுக்காவுக்கு வந்துங்க எதுவுமே நம்ம வதக்க வேண்டாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாங்க. பச்சையாக தாங்க அரைக்கணும். வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1, சோம்பு கொஞ்சம், சீரகம், மிளகு, குறுமிளகு, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் கொஞ்சோன்னு எடுத்துருக்குறேங்க. இது எல்லாமே பச்சையாக அரைக்கலாங்க. இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஒன்றா போட்டுடலாங்க. இது கூடயே பச்சையாக ஒரே ஒரு தக்காளி நாட்டுப்பழம் ஒன்று எடுத்துருக்குறேங்க. மட்டன் தூளுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வீட்டு மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நான் மட்டன் தூள் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம பட்டை கிராம்பெல்லாம் போடுறதுனால. இதுலேயே 1 கப்பு தேங்காயும் போடுறேங்க. எல்லாமே பச்சையாக அரைச்சிடலாங்க. எதையுமே வதக்க வேண்டாம். நைஸாக அரைச்சாச்சுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்காங்க. மட்டன் சுக்காவுக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வைக்கிறேங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டுடலாங்க. இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் 1 ரவுண்டாக அரிஞ்சிருக்காங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை 2 ஒன்றா போட்டு வதக்கிடலாங்க. பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டியது இல்லைங்க மட்டன் சுக்காவுக்கு. மட்டன் வேக வச்சதை நான் அந்த தண்ணியோடு சேர்த்துறேங்க. தண்ணி எதுவும் நான் வேஸ்ட் பண்ணல. மட்டன் எல்லாத்தையும் வேக வச்சனால 10 விசில் விட்டு எடுத்துக்காங்க. அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். இது நல்லா இதாகட்டுங்க. மட்டன் நல்லா கொதிச்சுட்ருக்கு இந்த தண்ணியில். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ சேர்த்திடலாங்க. அளவாக உப்பு போட்டுக்காங்க. ஏற்கனவே மட்டனில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறேங்க. மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எல்லா மசாலாவும் பச்சையாக போட்டு அரைச்சதுனால மட்டன் நல்லா வேகச்சு நல்லா சாஃப்டாகிடுச்சுங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் மனம் நல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக மட்டன் சுக்கா செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ லாக்டவுனுங்கிறதுனால வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளும் மட்டன் சுக்கா ரெடி பண்ணலாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். லாக்டவுனுங்கிறனால கொத்தமல்லி தழை எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலைங்க. கடையெல்லாமே எங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே அடைச்சிருக்கிறாங்க. அதனால நான் கொத்தமல்லி தழை தூவிலைங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி இப்போ எண்ணெயில் லேசாக பிரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. மட்டன் சுக்கா ரெடிங்க வித்தியாசமான முறையில். மட்டன் சுக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எதாங்கப்பா பண்ணுறோம். இப்போ லாக்டவுனில் வந்துச்சுன்னா நம்ம எங்கேயும் போக முடியாது. இப்போ நம்ம கடைக்கே போனனால ஒரு அவசரத்துக்கு நம்ம இந்த பொருள் இருக்குது இந்த பொருள் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு மட்டன் சுக்கா ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் செய்கிற மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. செம்மையாக இருக்குங்க. இந்த டிஷ்ஷில் வந்து நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறோங்க. எதையுமே நம்ம வதக்கி செய்யலை. ஆனால் அந்த பச்சை வாசனை மட்டும் கொஞ்சம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. உப்பு காரம்லாம் நீங்கள் பார்த்து இருக்காங்கல்ல, இதே அளவு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. நம்ம வேறொரு வீடியோவில் வேறொரு டிஷ்ஷோடு சந்திப்போங்க. எல்லாம் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க.